தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 3 முறை அதிமுக சார்பில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர். அதிமுக பொருளாளராக பதவி வகித்தார். அதிமுக ஒருங்கிணைப்பாளராக பதவி வகித்தார். துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். தற்பொழுது திமுகவில் இணைந்துள்ளார். திமுக போடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இவருக்கு கட்சியில் எந்த பதவியும் வழங்கப்படாமல் இருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையப்போவதாக செய்திகள் வந்தன. உதயநிதி கைதை கண்டித்து தேனியில் இவர் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதன் காரணமாக திமுகவின் நம்பிக்கையை பெற்றார். மு.க. ஸ்டாலின் இவர் மீது நம்பிக்கை வைத்து இவருக்கு புதிய பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட உள்ளார். அவருடைய மகன் தாவேகாவில் இணையப்போவதாக கூறப்படுகிறது. அவருடைய மகன் பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. தற்பொழுது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் ஆரம்பத்தில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பெரியகுளம் தொகுதி தனி தொகுதியாக்கப்பட்டதால் தற்பொழுது போடி தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திமுகவின் துணை பொதுச் செயலாளராக ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட உள்ளார்.